அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்குறது வந்து ஆட்டமுடைய அந்த இயக்கம் எப்படி இருக்குது, மூமெண்ட், எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்குன்றது 3 ரிங் மாதிரி காமிச்சிருக்கு. ஸோ இதே விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து நம்ம பாடியில் வந்து இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இப்போது இந்த சென்ட்ரல் வெர்டிகுலர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரிங் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய சுழுமுனை, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இடகலை, ரைட் சைடில் இருக்கிறது பிங்கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது எப்படி அணுக்கள் இயக்கம் இருக்குதோ அதே மாதிரி இயக்கம் தான் நம்ம பாடிக்குள்ளே இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். இது ஒத்த அமைப்பு தான் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இப்போ நடராஜர் சிலையிலும் வந்து இதே தத்துவம் இருக்குது அப்படின்றத வந்து நான் இங்கே விளக்க முற்படுகிறேன். நடராஜருடைய சிலையில் எடுத்திங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வைட்டல் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் வந்து நான் அந்த ட்ராயிங்கில் கனெக்ட் பண்ணி டாட் வச்சுட்டு அதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி 3 ரிங்கு ஷேப் வந்து வருது அழகாக. அது ரெட் கலருக்கு வந்து லிங்கத்துடைய எனர்ஜி, க்ரீன் கலர் வந்து பிங்கலா, அது ரெட் கலர் வந்து இடகலா அப்படின்னு அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு 3 ரிங்ஸ் ஆட்டம் ஒத்த ரிங்ஸ் அமைப்பே வந்து கிடைக்கிது. இது அது இல்லாமல் சுற்றிலும் 11 ரிங்ஸாக இருக்கும். இது வந்து 11 டைமென்ஷன்ஸ் ஆப்ரேஷன். இந்த யூனிவர்ஸ் வந்து 11 டைமென்ஷன் இயங்குது அப்படின்ற இந்த சிலையை வந்து குறிச்சிருக்காங்க. அதிலும் நடராஜ சிலையில் வந்து வலது கை, இடது கை, வலது கால், இடது கால் எல்லாமே என்ன செய்கிறது ஏற்கனவே நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில் அதில் போகல. நான் இதில் சொல்ல வர என்னென்னாக்கா, அப்போ அணுக்களில் வந்து இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. அது வந்து பசு, பதி, பாசம் அப்படின்ற சைவ சித்தம் சொல்லிக்கிறாங்க. இந்த பசு வந்து நம்முடைய ஆன்மா, பதின்ற வந்து இறைவன். இந்த பசு ஆன்மாவோட சேர்ந்து அதோடைய சிங்குலாரிட்டி, அதை வந்து அத்வைத்தில் வந்து ஒன்றுபடுத்தி இருக்குது. ஆனால் எப்போ துவைதம் வரும்போது வேறுபடுது. அந்த துவைதம் ஏன் வருதுனாக்கா பாசத்தால் வருது. இந்த பாசத்தை வந்து இங்கே அணுக்கள் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டுத்துக்கு கிடைக்கிற இந்த அட்ராக்ஷன் பவர்ஸ் தான் வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் உருவாக்கி ஒரு பாசத்தை உருவாக்குது. இந்த பாசத்துக்கு வந்து இந்த பதி ஆட்டமுடைய நியூக்ளியஸ் பார்த்திங்கன்னா புரோட்டான், நியூட்ரான் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து இந்த நியூட்ரல், அது வந்து இறைவன். ஸோ இதோட பின்னி பணிந்து இருக்கும்போது நியூக்ளியஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற அந்த புரோட்டான் வந்து எப்போ எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் அட்ராக்ஷன் வந்து இது ரெண்டுத்துக்கு இந்த ரியாக்ஷனில் வந்து கண்டினியூட்டி ஆப்பன் ஆகுதோ அப்போ வந்து மூமெண்ட் நடக்குது, இயக்கம் நடக்குது. அப்போது இந்த பாசத்துக்கு ஏன் இதான் வந்து இந்த அணுக்கள் இயக்கம் நடக்குது அப்படின்றது இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் சொல்லிக்கிறது. என்றைக்கோ சைவத்தில் சொல்லிட்டாங்க. முதல்ல அந்த டிராயிங் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க.